சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான நவம்பர் மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். அதோட தொடர்ச்சியா இனி வரக்கூடிய பதிவுகளில் 12 ராசிகளுக்குமான கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 7வது ராசியா இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ராசியோட அதிபதியா இருக்கக்கூடிய துலா ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தோட கிரக நிலைகள் ஏதாவது அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் கொடுக்குமா, அப்படி இல்லைன்னா எப்பவும் போல கண்ணீரையும் கவலைகளையும் மட்டும்தான் கொடுக்குமா அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால துளாராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. வீடியோவை நீங்க முழுமையா பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதே உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்களை நீங்க செஞ்சுக்கிட்டா கூட உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான ஆபத்துக்கள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகளையும் ரொம்ப சூப்பரா உங்களால பயன்படுத்திக்க முடியும். அதனால துளாராசி அன்பர்கள் வீடியோவை முழுமையா பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வீடியோ பிடிக்கல அப்படின்னாலும் டிஸ்லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிக்கல அப்படிங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்குவேன். அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே தினம் போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய துளாராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் நீங்க பஞ்சம சனியோட ஆதிக்கத்துல இருக்கீங்க. அதாவது சனி பகவான் உங்க ராசிக்கு 5வது வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசியில உட்கார்ந்திருக்கார். இந்த அமைப்பு துளாராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் கொண்டு வரும். ஏராளமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். துளாராசிக்காரங்களோட வாழ்க்கையில நல்ல விதமான மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொண்டு வரும். ஒரு சில அதிரடியான மாற்றங்களை கொடுத்து துளாராசிக்காரங்களை வாழ்க்கையில உச்சத்துல கொண்டு போய் வைக்கும் அப்படின்னு பெரும்பாலான ஜோதிடர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே துளாராசிக்காரங்க இந்த பஞ்சம சனி காலத்துல நிம்மதியான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்றாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல அப்படின்னு தான் சொல்ல முடியும். எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா சனி பகவான் என்னதான் பஞ்சமஸ்தானத்திலேயே இருந்தாலும் துளாராசிக்காரங்க இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. நிறைய தோல்விகளை மட்டும்தான் தொடர்ச்சியா சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க. இவங்க எதிர்பார்க்கிற மாதிரியான எந்த ஒரு மாற்றமும் இவங்க வாழ்க்கையில நடக்கவே இல்லை. சொந்த தொழில் செய்யறாங்க அப்படின்னா பெரிய அளவுல லாபமும் இல்லாம தொழில ஒரு மாதிரியான மந்த நிலைமையை தொடர்ச்சியா சந்திச்சுக்கிட்டே வராங்க. ஒரு சில துளாராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொழிலில் நிறைய போட்டிகளையும் பொறாமைகளையும் சந்திச்சு தொழிலை தொடர்ந்து நடத்த முடியாத அளவுக்கு முட்டுக்கட்டைகளையும் சந்திச்சுட்டு வராங்க. அதுவே உத்தியோகத்துல இருக்கிற துளாராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பஞ்சம சனி காலத்துல இவங்க வேலை இழப்புகள் அப்படிங்கிறத சந்திச்சிருக்காங்க. ஒருவேளை வேலை இழப்புகள் ஏற்படலை அப்படின்னா வேலை செய்யற இடங்கள்ல நிறைய நெருக்கடிகளையும் பிரச்சனைகளையும் சந்திச்சிருப்பாங்க. முக்கியமா மேலதிகாரிகள் கூட ஒரு சில மனக்கசப்புகள், அப்படி இல்லைன்னா கூட வேலை பார்க்கறவங்க கூட ஒரு சில சண்டை சச்சரவுகள் அப்படின்னு ஒரு நெருக்கடியான சூழல்ல தான் இவங்க வேலைகளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதே போல குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த பஞ்சம சனி காலத்துல பெரும்பாலான துளாராசிக்காரங்க மன அழுத்தத்தோட தான் குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராங்க. பெரிய அளவுல மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது இவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில கிடைக்கல. ஒரு சில துளாராசிக்காரங்க நமக்கு குடும்பமும் வேண்டாம், இந்த பிரச்சனைகளும் வேண்டாம், எங்கேயாவது கண் காணாம மன நிம்மதி கிடைக்கிற இடத்துக்கு போயிடலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு குடும்ப வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு தொடர்ச்சியா இருந்துகிட்டே வருது அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த பஞ்சம சனி துளாராசிக்காரங்களோட வாழ்க்கையில எந்த ஒரு நல்ல விதமான மாற்றங்களையும் கொடுக்கல, எந்த ஒரு மகிழ்ச்சியையும் கொண்டு வரல அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் இந்த பஞ்சம சனி துளாராசிக்காரங்களுக்கு நிறைய மனக்குழப்பங்களை கொடுத்திருக்கு. முடிவுகளை எடுக்கிறதுல நிறைய தடுமாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு. மனசளவுல நிறைய மன அழுத்தங்களையும் இவங்களுக்கு தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு நெருக்கடியான சூழல்ல இந்த கார்த்திகை மாதத்தோட கிரக நிலைகளாவது துளாராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது நல்ல விதமான மாற்றங்களை கொண்டு வருமா, சின்ன சின்ன மகிழ்ச்சிகளையாவது ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த கார்த்திகை மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது துளாராசி அன்பர்களுக்கு விநாயக பெருமானோட அருள் முழுமையா கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இந்த கார்த்திகை மாதம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த கார்த்திகை மாதம் முழுக்கவே சூரிய பகவான் உங்களோட குடும்ப ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில உட்கார்ந்திருப்பார். போதா குறைக்கு சூரிய பகவானோட இணைஞ்சி புதன் பகவானும் விருச்சிக ராசியில உட்கார்ந்திருப்பார். அப்படிங்கறதால விருச்சிக ராசியில புதாதித்ய யோகம் அப்படிங்கிற அருமையான ராஜ யோகம் உருவாக போகுது. அதுலயும் முக்கியமா இந்த ராஜ யோகம் உங்களோட தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில உருவாகிற காரணத்தால இந்த கார்த்திகை மாசத்துல உங்களுக்கு பண தட்டுப்பாடு அப்படிங்கிறதே இருக்காது. நீங்க கூலி வேலைகளுக்கு போய்கிட்டு இருந்தாலும் சரி, சொந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, இந்த மாசத்துல ஏதாவது ஒரு வகையில உங்க கைகள்ல பணப்புழக்கம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். உங்களோட அவசர தேவைகளுக்கு யாருக்கிட்டையாவது பணத்தை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய நேரங்கள்ல அந்த பணம் உங்க கைகளுக்கு வந்து சேரும்.
நீங்க வாங்கின கடனை சொன்ன தேதியில கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் சரியான சமயத்துல அந்த கடனை உங்களால கொடுத்து அடைக்க முடியும். முக்கியமா நீங்க மற்றவங்களுக்கு ஏதாவது வாக்குறுதிகளை கொடுக்குறீங்க அப்படின்னாலும் அந்த வாக்குறுதிகளை ரொம்ப சிறப்பா நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த கார்த்திகை மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுல இன்னும் ஒரு சிறப்பான அமைப்பு என்ன அப்படின்னா, ரிஷப ராசியில உட்கார்ந்து இருக்கிற குரு பகவானோட நேரடி பார்வை விருச்சிக ராசியில பதியக்கூடிய இந்த காலகட்டத்துல விருச்சிக ராசியில உருவாகக்கூடிய இந்த புதாதித்ய யோகம் உங்களுக்கு 2 மடங்கு லாபங்களை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம். நீங்க சொந்தமா தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட தொழில்ல இது நாள் வரைக்கும் இருந்துட்டு வந்த மந்த நிலைமை எல்லாமே இந்த கார்த்திகை மாசத்துல முழுமையா விலகும். மறுபடியும் உங்களோட தொழிலும் வியாபாரமும் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். ஒரு சில துளாராசிக்காரங்க தொழில் ரீதியா ஒரு சில நெருக்கடிகளை சந்திப்பீங்க, ஒரு சில எதிர்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும், ஒரு சில எதிரிகளையும் நீங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இந்த கார்த்திகை மாசத்துல இருக்கும். அதே சமயம் இந்த புதாதித்ய யோகத்தாலையும் குரு பகவானோட பார்வையாலையும் எதிரிகளையும் எதிர்ப்புகளையும் ரொம்ப சுலபமா நீங்க சமாளிச்சு மேல வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் இந்த கார்த்திகை மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் ஜோசியக்காரனே நமக்கு யோகம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டான் அப்படின்னு நினைச்சு நீங்க எந்த முயற்சியும் செய்யாம சோம்பேறித்தனமா இருந்தீங்க அப்படின்னா இந்த கார்த்திகை மாதமும் உங்களுக்கு நெருக்கடியான மாதமா தான் இருக்கும் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க. துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட பலமே உங்களோட சுறுசுறுப்பு தான் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு இந்த கார்த்திகை மாதமும் சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. முக்கியமா சின்ன சின்ன தடைகளை பார்த்து நீங்க சோர்ந்து போயிட்டீங்க, சின்ன சின்ன எதிர்ப்புகளை பார்த்து நீங்க சோர்ந்து போயிட்டீங்க அப்படின்னா பெரிய அளவிலான வெற்றிகளை உங்களால அடையவே முடியாது. அதனால தடைகளையும் எதிர்ப்புகளையும் தாண்டி ஜெயிச்சாதான் நமக்கு பெருமை அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எந்த ஒரு சூழல்லையும் சோர்ந்து போயிடாதீங்க, சோம்பேறித்தனமாவும் இருந்துடாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த புதாதித்ய யோகம் உங்களோட குடும்ப ஸ்தானத்துல உருவாகுது அப்படிங்கறதால இந்த கார்த்திகை மாசத்துல குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் அப்படிங்கிறதே இருக்காது. நீங்க எவ்வளவு கோவப்பட்டாலும் சரி, நீங்க மத்தவங்களை காயப்படுத்துற மாதிரி நடந்துகிட்டாலும் சரி, மத்தவங்க உங்களை அனுசரிச்சு போக ஆரம்பிப்பாங்க. திருமணமான துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கார்த்திகை மாசத்துல உங்க வாழ்க்கை துணை கிட்ட இருந்து உங்களுக்கு முழு அளவிலான சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு சில துளாராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாவோ அல்லது வாழ்க்கை துணையோட சொந்த பந்தங்கள் மூலமாவோ ஒரு சில பண உதவிகளும் இந்த கார்த்திகை மாசத்துல கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா படிச்சு முடிச்சுட்டு வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய துளாராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கான ஒரு அற்புதமான மாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். நீங்க சின்னதா ஒரு சில முயற்சிகளை எடுத்தாலே உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த கார்த்திகை மாசத்துல கட்டாயமா அமையும். ஒரு சில துளாராசிக்காரங்க சொந்தமா தொழில் ஆரம்பிக்கிறதுக்கும் சொந்த காலில் நிக்கிறதுக்கும் கூட இந்த கார்த்திகை மாதம் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால துளாராசி அன்பர்கள் வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த கார்த்திகை மாசத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகளை கூட பயன்படுத்திக்க முயற்சி பண்ணுங்க. எந்த ஒரு சூழல்லையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை தட்டி கழிச்சு விட்டுறாதீங்க. முக்கியமா நீங்க எந்த ஒரு வேலை வாய்ப்புக்கு முயற்சி பண்றதா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா எந்த ஒரு தொழிலுக்கு முயற்சி பண்றதா இருந்தாலும் சரி, போட்டிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமா அதிக அளவுல தான் இருக்கும். அதே சமயம் அந்த போட்டிகளை பார்த்து நீங்க பயந்து போயிடாம துணிச்சலா ஒரு சில முடிவுகளை எடுத்தீங்க அப்படின்னா இந்த கார்த்திகை மாதம் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு சில அற்புதமான திருப்பு முனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவேன். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த கார்த்திகை மாதம் துளாராசிக்காரங்க மனம் விட்டு சிரிச்சு மகிழக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.